நாஞ்சல் கொழும்பு சார் 3 பேர் பேசினதையும் கேட்டிருப்பீங்க. 2 பேர், அதாவது மூத்த பத்திரிகையாளர் நக்கீர பிரகாஷும் ஊடகவியலாளர் புன்னைவளமும் சொல்லும் பொழுது பாஜகவோட ரோல் இதுக்குள்ள இருக்குது, பாஜகவுடைய பிளானோட தான் இது நடக்குது, தாவேகா ஒரு ஈஸியஸ்ட் அட்டாக்கா இருப்பாங்க, டார்கெட்டா இருப்பாங்க அப்படின்னும் பொழுது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள், நீண்ட காலம் அதிமுகவில் பயணிச்சவங்க போய் சேருதுன்றது பாஜகவோட அஜெண்டாவோட அடிப்படையிலா அல்லது பலகீனமான தலைமை அப்படின்ற புள்ளியிலேருந்து போறாங்களா? அதாவது திமுக இப்போதைக்கு எதிர்கட்சி அரசியல் வந்து பாஜகவை தான் இழுக்க முடியும். இப்போ திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசியாச்ச மாதிரி தாவேகாவுக்கு காவி சாயம் பூசணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு பாஜகவை இழுத்து கொண்டு வந்து விட்டணும். நல்லா புரிஞ்சுருங்க. இப்போ பாஜகவை விட்டாதான் பார்த்தீங்களா பாஜக கூட ரகசிய ஒப்பந்தம், கவர்னர் வந்து இப்படி சொன்னதெல்லாம் பேசி பிடிச்சிட்டு போயிட்டாருங்கிறது அடுத்த. நான் என்ன கேட்குறேன், கழிஞ்ச 5 வருஷம் 5 வருஷம் நீங்கள் ஆட்சி நடத்தியிருக்கீங்க, எவ்வளவு ஊழல் பட்டியல் சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி அரசு மேலே பல ஊழல் பட்டியல். ஏன் அண்ணன் சட்டமன்றத்தில் பனியனை கூட சட்டையை கூட கிழிச்சிட்டு கூட நம்ம பீச்சில் உட்கார்ந்தார், கவர்னர்கிட்ட போனார், கவர்னர்கிட்ட போய் நிறைய மனுவாக கொடுத்தாரு. தனியாக ஒரு அமைப்பே நான் உருவாக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோன்னாரு, கொடநாடு வழக்கை கொண்டு வருவேன்னாரு, குட்கா வழக்கை கொண்டு வருவேன்னாரு, எல்லாத்தையும் சொன்னார். எதையாவது செஞ்சாரா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்? அவரோட ஆட்சியில் எதையாவது முடித்தாரா? அப்போ அவங்க எல்லோரும் தூய சக்தி ஆகிட்டாங்க சார். அவங்க எல்லாருமே நீங்கள் போய் வாஷிங் மிஷினை வடநாட்டுக்கெல்லாம் தேட வேண்டாம், தமிழ்நாட்டிலே நீங்கள் அவரை வந்து 5 ஆண்டு காலம் தூய சக்தியாக உருவாக்கி கொடுத்துட்டீங்க சார். இப்போ விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கு 2013 தடை செய்யப்பட்டது. 2017 சட்டமன்றத்துக்குள்ளே எப்படி சார் வந்தது? அதை கொண்டு வந்தது யார் சார்? அதுக்காக நீதிமன்றம் போனது யார்? உரிமைக்குழு அமைச்சு அந்த உரிமைக்குழு வாதாட விடாமல் இடைக்கால தடை வாங்கினது யார் சார்? நான் என்ன சொல்கிறேன், விஜயபாஸ்கர் கையில் குட்கா வச்சுருந்தாரா? ஒரு புத்தகம், அதாவது ஒரு ரைடில் கிடைச்சதில் இத்தனை கோடி கொடுத்தாருங்கிறது மட்டும்தான் அவர். ஆனால் நீங்கள் குட்காவே சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்களா? உங்கள் மேலே என்ன வழக்கு இருக்கு? அதை யார் போட்டாங்க? அப்போ எடப்பாடி பழனிசாமி உங்களை காப்பாற்றினார் அன்னைக்கு, உண்டா இல்லையா? வழக்கு திமுக மேல போட்டிருக்கணும். அது 100% போட்டிருக்கணும்ல சார். குட்கா பொருளை கையில் வச்சிருக்கேன் சார், கஞ்சா கையில் வச்சு அரெஸ்ட் சார். அவங்க எளிமையா கிடைக்குதுன்னு சொன்னாங்க. மக்கள் மன்றத்துக்குள்ளே வந்தீங்களா சார்? அவங்க என்ன சொன்னாங்க, குட்கா கிடைக்காதுன்னு சொல்லும்போது எளிமையா கிடைக்குதுங்க, போய் எளிமையா கிடைக்குது சார். இது கஞ்சா எளிமையா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கஞ்சா பாக்கெட்டை தூக்கிட்டு போக முடியுமா? அது நீதிபதி கேட்டார், எதாவது பொருளாக கொண்டு வரணுமாங்கிற ஒரு வரமுறை நீங்க சட்டமன்றத்தில் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டு அதெல்லாம் அந்த வழக்கறிஞர்கள் வாதாடினாங்க. பாஜகவுக்கும் அதிமுகவுடைய நிர்வாகிகள் அங்க போய் சேர்றதுக்கு தொடர்பு இல்லையா சார்? பாஜக இதுல சீன்லே கிடையாது சார். அது இருந்த தடம் எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கு சார். தமிழ்நாட்டில் பாஜக எங்க இருக்குன்னே இப்ப தெரியல. இவங்களா திரும்பி பாஜகவை பில்டப் பண்ண. இப்படிதான் அவர் விஜய் வரமாட்டார், விஜய் ஒரு நடிகர், விஜய் எம்ஜிஆர் போல இல்லை, இப்படி உசுப்பேத்தி அவர் படத்தில் சொல்கிற பாணி மாதிரி நீதான் லியோவான்னு ஒரு படத்தில் கேட்டு ஆமாம் நான் தாண்டா லியோன்னு சொல்லுவார் பாருங்க. அதுபோல் இவர் எங்கள் ஆட்சிக்கு வருவார், இவர் 1% வருவாரா 3% வருவாரா சொல்லி அவர் ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுருங்க. அதுபோல் இப்போ பாஜகவை வேற கூட்டணி அமைக்க உங்களுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு திமுக படு பாதாளத்தில் நிற்கி. நீங்கள் அதிமுக போயிட்டு இருக்குன்னா சார், ஒரு குடும்பத்தில் இருக்க தாயும் தோப்புன்னு இறந்து போயிட்டாங்க சார். அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரர்களை நிரூபிக்க ஒரு 2 பேர் மூத்தவங்களா 2 பேர் இருந்து பார்த்தாங்க. அதை ஒன்றை கலத்தி விட்டுட்டு ஒத்தை ஆட்சி வரணும்னாங்க. ஒத்தையில் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒத்தையில் வந்தவங்க உட்கார வச்சது இவங்க தான். ஆனால் இவங்க அந்த சகோதரனுடைய நிலைப்பாடு தன்னுடைய சுயநலத்துக்காக தான் அவர் ஒத்தையில் வந்திருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தன்னுடைய என்ன சொல்லுவாங்க இன்னொரு சகோதர வீட்டை தேடி போகிறாங்க. இதில் என்ன தப்பு? அப்போ அதை வந்து பிடிச்சி இழுக்க வேண்டியது. இப்போ உதயகுமார் பேசுகிறாரு, இவர் அக்கிரி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாரு, தினமும் வந்து காலையில் பேட்டி கொடுக்காருலாம் சகோதரர் சொல்லிட்டு இருந்தார். நான் இப்பவும் சொல்கிறேன், ஏன் சார் நீங்கள் போய் தாவேகா விஜயை பற்றி பேசுகிறீங்க? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் சகோதரனை கூப்பிட்டு அழைச்சி வச்சு பேச வேண்டியதானே? ஏன்பா நமக்குள்ள ஒற்றுமையாக இருப்போம். பாண்டிச்சேரி வரை போதானே சார் செஞ்சாரு. யார் போனாலும் ஓபிஎஸ் போனாலும் துரோகி. ஆமாங்க சார். புன்னைவளன் சார் சொல்லும்பொழுது ஆம் ஆத்மி கட்சியை எளிமையாக டார்கெட் பண்ணுறதுக்கு பாஜக ஒரு பிளான் வச்சுருந்தாங்க.
ஆந்திராவுடைய பிளான். அப்போ அந்த அடிப்படையில் பாஜக விரும்பக்கூடியது திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடு. அதைத்தானே இன்னைக்கு தாவேகா செய்யுது. பாஜக ஒரு ஸ்போர்ட்ஸே கிடையாதுங்க. அதாவது நீங்க தமிழ்நாட்டை பேசுனா தமிழ்நாட்டு பேசுங்க, உடனே டெல்லியில ஆம் உத்தம் தக்கரே அந்த மாதிரி எல்லாம் நம்ம போலாம். நிறைய அங்க போல சார். ரெண்டு புள்ளி சொல்றாரு சார். ரெண்டு புள்ளி சொல்றாரு. ஒன்று, பாஜகவினுடைய அஜெண்டா என்ன, அவங்களுடைய விருப்பம் என்னன்னா திராவிட கட்சிகளை பலகீனப்படுத்தணும். இல்ல சார், திராவிட கட்சிகளை பலகீனப்படுத்தின் மூலமாக பாஜக உள்ள வரும்ன்றதுதான் பாஜகவோட பிளான். நக்கீரன் பிரகாஷ் சார் அதான சொல்றாரு. பாஜகவுடைய விருப்பம் திராவிட கட்சிகள் பலகீனப்படுத்தணும். தாவேகா அதுதானே செய்யுது. பாஜகவினுடைய விருப்பத்தின்படி தான் தாவேகா செயல்படுதுன்னா திராவிட கட்சிகள் பலகீனமாகுதுங்க சார். பாஜக வந்து நீங்கள் 2024 ஒரு 18% நாங்கள் எல்லாம் பிரித்து வச்சு எல்லாம் பண்ணினாங்க சார். 2026 3% தான் அன்றைக்கி இந்த பாஜக நிற்கிது. ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அவரும் நடுநிலை வைத்து போயிட்டார். நல்லா புரிஞ்சுருங்க. இன்றைக்கி அதை வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் நயனார் நாயந்திரன் ஒரு ஆள் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு, ஏன்னா அதை கூட அண்ணன் செங்கோட்டையன் சொன்னார். மருத்துவக் கல்லூரிக்கு திமுக ஆட்சியில் கேட்டிருந்தார். பல குவாரி கான்ட்ராக்ட்லாம் எடுத்து நடத்திட்டு இருந்திருக்காரு. அவர் ஏற்கனவே நடத்திட்டு இருந்தவர் யார், நயனார் நாயந்திரன். இப்போ அவங்களுக்கெல்லாம் தனியாக பொழைப்பு நடத்த முடியல. திமுக ஆட்சியில் அண்ணா திமுகவாக இருக்கட்டும், பாஜக காரங்களாக இருக்கட்டும், அதாவது வெளியில் பேசிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. நீ இந்த தொழிலை பார்த்துக்கோ, நீ இந்த தொழிலை பார்த்துக்கோ, நீ இதை பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க எல்லாரோட டெண்டரும் காலியாகி போச்சு. இவங்களுக்கு பொழப்புக்கு வழி இல்லை. அதனால தான் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவரெல்லாம் எதுக்காக டென்ஷன் ஆகிறாங்க. அவர் அங்கே கன்னியாகுமரி கலெக்டர்கிட்ட இவர் எவ்வளோ சொன்னாரா, கன்னியாகுமரி கலெக்டர்கிட்ட போய் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பேட்டி கொடுத்தாரா, ஏங்க கேரளா என்ன இந்தியாவில் தானே இருக்குன்னு. அதையே தம்பி அந்த படம்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த வீடியோவையும் காட்டியிருக்கலாம்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது, கலெக்டர்கிட்ட போய் பேசுனது, இத்தனை குவாரி வண்டிகளெல்லாம் விடுங்க, ரோட்டில் போடட்டும், இன்னும் நிறைய பேரை கொண்டுகிட்டே போட்ட லாரி, டாரஸ் லாரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவனை மண் வளத்தையும் சுரண்டியாச்சு, உயிர்களையும் பறிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போகலாமே. அதாவது போராட்டம்னு பேரில் ஆனால் இவர் சீமானை வச்சு போராட்டம் பண்ணாங்க. கடைசியில் அதே சீமானுக்கு தாய்மாமன் சீர் கொண்டு போகிறது அனிதா ராதாகிருஷ்ணன் தான் கொண்டு போகிறாரு. இன்னைக்கு உதயநிதி கையை பிடிச்சி கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வைக்கிறது சீமானை. திமுக ஆட்சியில் சீமான் நான் அங்கே போராட்டம் பண்ணுனேன், இங்கே போராட்டம் பண்ணுனேன்னு சொன்னார். இப்போ போராட்டம் பண்ண முடியாமல் 234 தொகுதியில் டெபாசிட்டை காலி பண்ணி விட்டாச்சு. இன்னைக்கு சின்ன சின்ன கட்சிகள்லாம் அழிஞ்சு போச்சுன்னாரு. திமுகவே அழிஞ்சு போய் நிற்குது சார். திமுக இன்னைக்கு நாளைக்கு ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்தால் யாரு கூட கூட்டணி வைப்பாங்க, எங்கே நிற்பாங்க, யாரோட நிற்கணும்? இந்த உடஞ்சி போன அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கூட தான் கூட்டணி வைக்கணும். அதுக்கு பிறகு ஒரு மாநில மத்திய கட்சி வேணும். அதுக்காக இப்போ பாஜகவை வசப்பாடி இழுக்கிறாங்க. எப்பா நீ வா, நான் உனக்கு ஆதரவு தரேன் சொல்லி இங்கே 2 பேரும். அதாவது நாளைய உள்ளாட்சி தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தாவேகா தலைவர் விஜய் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் நேராக நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இதை கொண்டு போயிட்டாருன்னா இவங்க எல்லாரோட முகமும் திரையை கிழிஞ்சு போயிடும். நல்லா புரிஞ்சுருங்க. உள்ளாட்சி தேர்தலில் அதுக்காக தான் இவங்களும் கொஞ்சம் சாரசாரையாக போகிறாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலில் போனால் மேயர் கிடச்சிரும், கவுன்சிலர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டங்கள் போது திமுகலேருந்து நிறைய போயிட்டுருக்காங்க. சின்ன சின்ன கட்சிகள் உண்மையிலே அண்ணன் ஸ்டாலின் சொன்னது போல் நிறைய கட்சிகள் காணாமல் போயிடுச்சு. இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏல எவ்வளோ பேர் தாமரை சின்னத்தில் நின்னாங்க, அவங்களெல்லாம் இப்போ காணவே இல்லை. திமுகவில் ஆதரவு கொடுத்தவங்களாம் 2 சீட்டு 1 சீட்டு வாங்கினவங்களாம் தாவேகா பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் திமுகவுக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். திமுக அதிமுக பாஜக கூட்டணின்னு தான் செட் பண்றாரு. ஆமா சார், பாஜகவோட தயவு திமுகவுக்கு தேவை. அடுத்த ஆப்பு வச்சிருவாங்க, இங்க வைக்கிறாங்க தாவேகாவுக்கு. சார் நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் நிதியை கொடுக்கறது கூட தாவேகா தலைவரை நம்பி நிதி வருது சார். திமுக தலைவரை நம்பி பணம் கொடுத்தாங்களா சார்? வரலன்னு நாங்கள் சொல்லலை, அவங்க தான் சொன்னாங்க எங்களுக்கு நிதி வரல. தாவேகா எங்கேயாவது நிதி வரலன்னு இது வரைக்கும் போராடுறாங்களா? கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க, வர வேண்டிய செயல்பாடு பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதுக்கு இவங்களோட பொறாமை. நீங்கள் நிப்பாட்டு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், தாவேகா அரசை கவுத்துரு. ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு வந்து தொழில், இவங்களோட வருமானம் பெருகணும். அந்த வருமானத்துக்கு எல்லாமே தாவேகா ஆப்பு வச்சு விட்டு மக்கள் விரும்புகிறாங்க சார். இன்னைக்கு ஒரு தாலுகா ஆஃபீஸ் போனால் வேலை நடக்குது, பத்திர ஆஃபீஸ் போனால் வேலை நடக்குது, லஞ்ச லாவணியம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு கட்டமைப்பு அதிகாரிகள் இன்னும் சில இடத்துல தப்பு பண்ணுறாங்க. அது நான் தெளிவாக சொல்லுவேன். அதிகாரிகள் நிறைய இடங்களில் அரசியல்வாதிகள் மாறினாலும் அதிகாரிகள் இன்னும் மாற்றம் தேவை. நிறைய இடத்துல அதிகாரிகள் பழைய அதிகாரிகள் உட்கார்ந்துருந்து பண்ணுறாங்க. அதை கூட நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். அந்த அதிகாரிகளை அமைச்சர்கள் விருதுநகரில் கூட நேற்று ஏதோ பார்த்தேன்,
அது அந்த அளவுக்கு அந்த அதிகாரிகளை மிரட்டுறாங்க. நம்ம அமைச்சர்கள்லாம் போய் சத்தம் போடுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி மாதிரி இருக்கக்கூடாது, வார்னிங் கொடுக்குறாங்க. அதெல்லாம் மாற்றிக்கிடணும். இது தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிற கட்சி. இந்த கட்சியை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எப்படிடா ஓரங்கட்டலாம். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயும் நடந்தது தான் சார், புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலேயும் நடந்தது தான். அம்மா ஒரு தூய சக்தியை கொடுக்கணும்னு நினச்சோன்னா அம்மா மேலே எங்கிறது எப்படியெல்லாம் வழக்கு போட முடியுமோ அத்தனையும் தட்டுனாங்க. அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சார் ஒழுங்காக அவர் 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ண விட்டாங்களா சார்? 77 வந்தார், 80 ஆட்சியை கலைச்சாங்க, இந்திரா காந்தி கூட சேர்ந்து ஆட்சியை கலைச்சாங்க. திரும்பி அவர் மக்கள் மத்தியில் நான் என்ன தவறு செய்தேன்னு நீதி கேட்டு போனார், திரும்பி வந்தார். அவருக்கு என்ன வேறையே வச்சாங்களோ தெரியல. அடுத்த 85 முடிக்கிறதுக்குள்ளே அமெரிக்கா போனார், திரும்பி வந்தார், ஆண்டவனோட இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க, திமுக சாதாரணமாலாம் ஒருத்தரை வாழ விடாது. அது எங்கள் தலைவர் புரட்சி தலைவர்னு பட்ட வலி. புரட்சி தலைவி அம்மா அதே போல் வழக்குகளை போட்டு ஒழுங்காக நிம்மதி 5 ஆண்டு காலம் பதவி பண்ணுறதுக்கு விடமாட்டாங்க. அவங்க ஆட்சி கட்டலில் இருக்கல இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்வாங்கங்கிறது இது நாடறிந்த உண்மை. பேசலாம் சார், பேசலாம். படுத்தியாச்சு. அவர் எந்த கொள்கைக்காக முதல்ல கால் எடுத்து வச்சாரோ அதை செஞ்சுட்டாரு. அதிமுகவை நீங்கள் கைப்பற்றல்கிறல, அதிமுகவை அவர் காப்பாற்றுவார், அவ்வளோதான். அதிமுக அவர் அண்ணன் சொன்னது போல் புரட்சி தலைவர் வழியில் தான் அவர் வந்து 77 போல் 2006 அதிமுகவை போல தான் தாவேக்காவை உருவாக்கிறார். அதனால் அவரோட தலைவர் தான். அவர் எந்த படத்துலையுமே புரட்சி தலைவருடைய படம், புரட்சி தலைவருடைய பாடல் வரிகளை பாடி கடைசி ஜனநாயகத்தில் கூட தான் ஆணையிட்டாலுங்கிற ஒரு பாட்டை பாடிட்டு தான் அவர் வந்து வாராரு. அதனால தலைவர் உருவாக்குற கட்சியை அவர் அழிக்க மாட்டார், காப்பாற்றுவார், அந்த கட்சியை காப்பாற்றுவார். அங்கே கலங்கி நிற்கிற தொண்டர்களை காப்பாற்றார். அப்புறம் அண்ணா ஒன்று சொன்னார், 1.25 கோடி வாங்கினார், 2.5 கோடி ஓட்டு எதிர்ப்புன்னு சொன்னார். இந்த 1.25 கோடியும் 1 ரூபா காசு கூட கொடுக்காம மக்கள்கிட்ட அவருடைய முகத்துக்காக கிடைச்ச ஓட்டு. ஆனால் திமுக அதிமுக சேர்ந்து 2.5 கோடி ரூபா வாங்கினது நோட்டுக்கு கொடுத்த ஓட்டு. அந்த நோட்டு கொடுக்காம நோட்டு நான் சொல்றேன் கொடுத்த எம்ஆர் விஜயபாஸ்கர் நோட்டு கொடுத்த விஜயபாஸ்கர் சேலத்துல பக்கத்து தொகுதியில கொடுத்ததுனால நான் தோத்துட்டேன்னு விஜய் பெரம்பூர்ல ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு. 10 லட்சம் 20 லட்சம் திருநெல்வேலியில ஒவ்வொரு ஊருக்கும் நோட்டு மட்டும் கொடுக்காம மக்கள் மத்தியில ரூபா கொடுக்காம திமுக அதிமுக மக்கள் மத்தியில போயிருந்தனா செய்த சாதனை கேட்டு போயிருந்தனா நம்ம அண்ணன் நாம் தமிழர் கட்சியை விட 234 தொகுதியில டெபாசிட் இழந்த விட நோட்டாக்கு கீழே போயிருப்பாங்க திமுக. நன்றி.